தங்கம் விலை கண்ணா பின்னான்னு அது ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அதாவது இந்த தங்கத்தோட தங்கம் வந்து ஒரு முதலீடு, பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முதலீடு. ஆனால் வந்து ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு கௌரவம், அது வந்து ஒரு கௌரவம். அதாவது வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாவோ அல்லது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாவோ வந்து எத்தனை பவுன் போட்டிங்க, என்ன போட்டிருக்கீங்க, கையில் கழுத்தில் போட்டிருக்கிறத வச்சு சில மதிப்பீடுகள் கௌரவம், அதாவது கௌரவமாக கருதுகிறாங்க. அந்த கௌரவத்தையெல்லாம் வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க வர்க்கம். அதாவது வந்து பெரிய பிரச்சனையாக ஆளுங்கட்சிக்கு வந்து மத்திய ஆளுங்கட்சிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் அது இருக்குது. இது டேக்ஸை குறைக்கலாம், ஓரளவுக்கு குறைச்சா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஏற்கனவே இது வந்து எப்படி குறைக்க முடியுங்க கூட, ஏற்கனவே ஒரு டைம் குறைச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்து ரயில்வே பட்ஜெட்டு ஏதோ சமயத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால வந்து இதை வந்து தங்கத்தை குறைச்சிட்டு அதை அப்படியே திசை மாற்றி விட்டாங்க. பாருங்கள் குறைஞ்சிடுச்சுன்னு. உடனே சங்கி பத்திரிகையெல்லாம் வந்து சிங்சாங் போடுற பத்திரிகையெல்லாம் வந்து உடனே பொதுமக்கள்கிட்ட பாருங்கள் தங்கம் விலை கடும் சரிவு. அதாவது வந்து இப்போ ஆயிரக்கணக்கில் ஏறிக்கிட்டு போகுது. அதெல்லாம் வந்து பேப்பருக்காரனோ டிவிக்காரனோ வந்து போட மாட்டான், அதை வந்து விலை உயர்வுலாம் போட மாட்டான். ஆனால் வந்து ஒரு 150 ரூபா, ஒரு 200 500 அப்படி குறைஞ்சிடுச்சு வச்சுங்களேன், உடனே போட்டுருவான் தங்கம் விலை கடும் சரிவுன்னு போட்டுருவான். இந்த மாதிரி சிங்சாங் பத்திரிகை, சிங்சாங் இப்போ ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் அந்த வேலையை தான் செய்யும். நான் ஏற்கனவே ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்துக்கு, ஆமாம், ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை எடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகலை அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து. அதனால் அதை எடுக்க முடியல, ஈஸியாக எடுக்க முடியல. அதுக்கு மெனக்கட்டாக எடுக்கலாம். அதில் போட்டிருப்பேன் தங்கம் வேண்டாம், தங்கமே போதும்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இனிமேல் வந்து தங்கத்தை பற்றிலாம் யோசிக்காதீங்க நடுத்தர ஏழை மக்களே. உங்கள் குழந்தைகளை, உங்கள் மனைவியை வந்து கொஞ்சுங்க, தங்கமே வைரமேன்னு சொல்லிட்டு, அது போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். இப்போது அதைத்தான் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். அதுலேயும் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இந்த பிஜேபி, மத்திய பிஜேபி ஆளும் அது உலகம் முழுக்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டேக்ஸை குறைக்கலாம். அவங்க வந்து இந்த ஆட்சி தொடரும் பட்சத்தில் வந்து 1 லட்ச ரூபா, அப்போ வந்து நான் போடும்போது வந்து 60,000 என்னமோ இருந்தது, 60,000 சில்லரை தான் இருந்துச்சு நான் போடும்போது. ஆனால் அப்போவே சொல்லிடுறேன், இது வந்து 1 லட்சத்தை தொடும் இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி போட்டுங்க. ஆனால் அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும். அது நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான் அது வந்து.